தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே மீண்டுமாக நாங்கள் உங்களை சந்திக்கும்படியாக அனுபவப்படுத்தும் கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு நாம் ஆர்வமாக நாம் ஜெபம் செய்து ஆண்டவரை நம்மை துதிப்போம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக நாங்கள் ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில கூட நீர் எங்களோடு கூட இருந்தவர்களும் உங்களுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த ஆராதனைக்கு ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசனத்தை கொடுத்தவர்களும் நீர் ஆண்டவரே சுவாமி, நாங்க எவ்வளவு தேவையில் இருக்கிற சுவாமி, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவரே, இந்த சுவாமி லாக்டவுன் நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் எங்களை திடப்படுத்திக் கொள்ளவும், இந்த கடைசி நாட்களிலே சுவாமி எங்களை நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும், பாவத்திலிருந்து எங்களை ஆண்டவரே எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படவும் ஆண்டவரே சுவாமி மீண்டுமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே மனம் திரும்பி எங்களுடைய ஆண்டவரே சுவாமி இருதயங்களை சுத்திகரித்து நாங்கள் ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரே சுவாமி விசைத்துக் கொள்றதுக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் நீர் தாம எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு நீர் இடைப்படுங்க. நீர் ஆண்டவரே எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க. இந்த ஆராதனை ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பிரசனத்தினால் நீர் எங்களை நிரப்பும் சுவாமி. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமாய் கேட்கிற பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். உங்களை வாழ்த்தி வரவேற்கிற நண்பானவர்களே, கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்து இம்மட்டும் நம்மை காத்து நடத்தி வந்திருக்கிறார். மறுபடியும் இந்த நாளிலே நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனின் தந்தை அருமையான
சந்தர்ப்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கஷ்டமான நாட்களிலும் கூட ஆண்டவர் நம்மை இவ்விதமாக கூட்டி சேர்த்து அவரை ஆராதிக்கும்படியாக அவர் கொடுக்கிற கிருபைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனையிலே நாம் முதலாவதாக பாடலை பாடி வேதம் வாசித்த பிறகு நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து செல்ல போகிறோம். முதலாவதாக ஒரு சில பாடல்களை நாம் பாடலாம். எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் தேவை. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி இருக்கிற இடத்துல உற்சாகமாய் பாடுவோம். கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே என்னை காக்கும்
செய்த நன்மைகள் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. மட்டும் அந்த தெய்வம் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமாம் நண்பர்களே, நம்முடைய தேவன் ஆராதனைக்கு பார்க்கிறார். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். வேதம் சொல்கிறது அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். வாக்கு கொடுத்தவர் அவர் மாறினார். மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லும். எந்த சூழலிலும் அவர் மாத்திரம் மாறுவதில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் பொழுது போவதில்லை என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறதுனாலே தேவன் நமக்கு வாக்கு பண்ணினவர், நம்மோடு கூட இருந்து நாம் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருந்து ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதனாலே சோர்ந்து போகாமல், நமக்கு துவண்டு போகாமல் அவரை தொடர்ந்து நாம் பின்பற்றி வாக்கு தத்துவங்களை பற்றி கொள்வோமானால், வாக்கு தத்துவம் நிறைவேறும் காலம் வரைக்கும் காத்திருப்போமானால் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். அந்த பாடலை நலம் செய்து கையில் தடி மாறும். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு
சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் குறைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் குறைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமன்பானவர்களே, நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். யெகோவா ஈரேவாக இருந்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவன். நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக, நம்முடைய எதிர்பார்ப்புக்கு அதிகமாக செய்கிற மகத்துவம் உள்ள தேவன் அவர். அவரை நம்பி அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் ஒரு நாளும் ஒருபொழுதும் வெட்கப்பட்டதே கிடையாது. அவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற யெகோவா நீரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பேன். இந்த மாதிரி நாம் பார்ப்போம். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். மறுபடியும் எதிர்பார்ப்புக்கு மேலாக, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா நீரே, விசுவாசத்தோடு சொல்லுவோம். என் தேவை எல்லாம் சந்திப்பீர். மறுபடியும் சொல்லுவோம். யெகோவா நீரே, யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தீரே. நம்மை உயர்த்துகிறவர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம்
ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சொல்வோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. பாதையெல்லாம் அந்தகாரம் இருந்தால், நான் நடக்கிற வழி தெரியாமல் இருந்தால், எல்லா இடத்திலும் ஆண்டவரே உம்மையே நம்புவேன். வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் உயர்ந்து கொடுத்து என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உயர்ந்தோடு சேர்ந்து சொல்வோமா? என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் எப்பொழுதுமே நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து உயர்ந்தோடு பாடுவோமாம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமன்மானவர்களுடைய நிறைய பேர் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியோடு இருக்கிறோம். அடுத்தது என்ன, என் எதிர்காலம் என்ன, பாதை எனக்கு தெரியல, சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. நிறைய கேள்விகளோடு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த சூழலிலும் அவரை நாம் நம்புவோமானால், அவருடைய வாக்கு தத்துவங்களை நம்புவோமானால், அவர் மாறாதவர், வாக்கு பண்ணினவர், அவர் மாறாதவர், வாக்கு தத்துவங்களை அப்படியே நிறைவேற்றுகிறவர். அந்த தேவாதி தேவனை நாம் விசுவாசத்தோடு பற்றிக் கொள்வோமானால் நம்மை கரை சேர்க்கிற தேவன் அவரே. நம்புவோம் இயேசுவை எல்லா சூழலிலும். உபாகமம் 28 அதிகாரம் 1-14 வசனங்கள். உபாகமம் 28 அதிகாரம் 1-14 வசனங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களை எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்ததால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
நீ கீழாகாமல் மேலாவாய். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல ஆராதனை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த செய்தி நேரத்தில் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உடைய ஜீவ வார்த்தைக்கு நீர் முத்திரை போடும். அப்பாத்தனாகிய நீர் என்னை உம்முடைய வாயில உடைய வார்த்தையை போட்டு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை தந்து ஆண்டவரே இந்த மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை தாரும். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களையும் என்னையும் நீர் போஷிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, நீரே எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தை தாரும். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் வாசித்த அந்த வேத பகுதிக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல நாம் ஆசீர்வாதங்களை குறித்து இந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்துல முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதத்தையும் அதற்கு பின்பாக வரக்கூடிய வசனங்கள் சாபங்களை குறித்தும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதுல எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கும், தேவன் தருகிற எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கும் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நம்மிடத்துல உண்டு. அதுதான் இந்த 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்ப ஆசீர்வாதத்திற்கு ஒரு நிபந்தனையை, ஒரு காரியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? என்னுடைய சத்தத்திற்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால். அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது மாத்திரமே அவர் சொல்லுகிறார், நான் பூமியிலே உன்னை மேன்மையாக வைப்பேன், நான் உன்னை பூமியிலே ஆசீர்வாதமாக வைப்பேன். அப்ப எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கும் அடிப்படையாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கும் பிரதானமாக தேவை அந்த கீழ்ப்படிதல். முதலாம் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் அந்த ஒரு சின்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமை போனதுனாலதான் இன்றைக்கு உலகத்திலே பாவம் பிரவேசித்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மிட்ட எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். பொதுவாக நாம் யாருக்கு கீழ்ப்படிவோம் என்றால், யாரை நம்புகிறோமோ அவருக்கு தான் நாம் கீழ்ப்படிவோம். ஒருத்தர்கிட்ட அவர் நமக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இருந்தார்னா, இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு வாங்கன்னு சொன்னா நம்ம சரியா அந்த நேரத்துக்கு போவோம். ஏன்னா அவர் சொன்னார், அவர் அப்படியே செய்வார், அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது என்பது சொல்லுவோம். இது சகஜமாக உலகத்தில் நடக்கிற காரியம். அப்ப எந்த ஒரு காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அங்கே பிரதானமாக இருப்பது என்னவென்றால் நம்பிக்கை, விசுவாசம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில, தேவனை பின்பற்றுகிற வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் ஆண்டவர் சொல்லுகிறபடி என் வார்த்தைக்கு, என் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால், கீழ்ப்படிவாயானால். அப்ப கீழ்ப்படினும்னா நான் முதலாவதாக தேவனை நம்ப வேண்டும், நான் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அதனாலதான் விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்துல எந்த ஒரு நன்மையும் பெற முடியாது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நமக்கு விசுவாசமும் தேவை. அப்போ தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் இந்த நாளிலே எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது? ஒரு மனிதன் விசுவாசத்திலே நடப்பானால் அவனுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் எப்படி அவனை செயலாற்றுகிறது என்பதை தான் இந்த நாளின் செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். அதற்காகத்தான் இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடவுங்கள். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடவுங்கள். விசுவாசத்தை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் நல்ல
தெரிந்த ஒரு வசனம். அது நிறைய செய்திகள் அந்த வசனத்தை வைத்து நாம் கேட்டிருப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நான் எதை நம்புகிறேனோ அதை உறுதியாக நம்ப வேண்டும். அது அங்கே உறுதியாக இருப்பதாக நான் நம்ப வேண்டும். இரண்டாவது, காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் பார்க்கல, ஆனால் நிச்சயமாக அது அங்கே இருக்கிறது என்பதை நான் நம்ப வேண்டும். அதுதான் விசுவாசம். இந்த காரியம் உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு புரியாது. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் ஆவிக்குரிய காரியங்களை விளங்கிக் கொள்ள மாட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ இந்த உறவுக்குள்ள, இந்த விசுவாச உறவுக்குள்ள வருகிற மனிதனுக்கு தான் இந்த விசுவாசம் என்கிற ஒரு பெரிய காரியத்தினுடைய ரகசியம் விளங்கும். அதனால்தான் பவுல் சொல்றார், நீங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடவுங்கள். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் சொன்னார். என்ன சொன்னார்? கண்டு நீ விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்துல அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோவானுக்கு சுவிசேஷம் 20வது அதிகாரத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு எல்லாருக்கும் அவர் தரிசனமான பொழுது ஒரு சீசன் மாத்திரம் அவரை பார்க்கவில்லை. நம்ம நாட்டுக்கு வந்த, நம்ம இந்திய தேசத்துக்கு வந்த தோமா என்கிற சீஷன், அவன் சொன்னான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். 26ஆம் வசனம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் மூடப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஆண்டவர் தோமாவை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார், ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் மனதில் வைத்திருந்தார். அதனாலே தான் தோமாவை அவர் மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. அவனுக்காகவே மறுபடியும் 8 நாள் கழித்து வந்தார். வந்து அவனிடத்தில் சொல்கிறார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. நீ விசுவாசியா இருந்தால்தான் என்னுடைய காரியம் இந்த உலகத்தில் நடக்க முடியும். என்னுடைய திட்டம் இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்றால் நீ விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். அவிசுவாசமாய் இராமல் விசுவாசியாயிரு. அன்பானவர்களே, நீங்களும் நானும் விசுவாசத்துல இருப்பது தேவனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். 29ஆம் வசனம், அதற்கு இயேசு, தோமாவே தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நீ என்னை விசுவாசிக்கிற தோமா, ஆனால் பார்க்காமல், இதெல்லாம் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ கண்டு விசுவாசிக்கிறாய், உன் விரலை விட்டவின் பின்பு, என் விலாவிலே உன் கையை போட்ட பின்பு நீ விசுவாசிக்கிறாய், ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் அந்த பாக்கியவான்கள் என்கிற அந்த லிஸ்ட்ல வந்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் பிரத்யட்சமாய் தேவனை பார்க்காத ஒரு மக்கள். ஒரு சில பேருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்கலாம், அதை நாம் மறுக்கல. ஆனால் தேவன் பார்க்காமல் நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல இவ்விதமாக அவர் சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 5ஆம் வசனம், இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. எதற்கு? விசுவாசித்து நடப்பதற்கு. தரிசித்தல்ல, பார்த்து நடப்பதல்ல, பார்த்து நம்பி நடக்கிறதல்ல.
தரிசித்து நடப்பதல்ல, விசுவாசித்து நடப்பது. அதைத்தான் தேவன் இங்கே சொல்கிறார். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தள்ளவரும் அவரே. ஆவி என்னும் அச்சாரம், ஸ்பிரிட், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அச்சாரத்தை நமக்கு கொடுத்தவர் அவரே. கேரண்டியை கொடுத்தவர் அவரே. என்ன கேரண்டி கொடுக்கிறார்? நீங்களும் நானும் விசுவாசத்திலே நடக்க முடியும். பார்த்துதான் நம்பணும் என்று கிடையாது. விசுவாசித்தே நடப்பதற்கு சாத்தியம். அதனாலதான் அதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம், அதுக்கு முந்தின அதிகாரத்துல கடைசி 2 வசனங்களை பார்ப்போமானால் பவுல் இன்னும் தெளிவான காரியங்களை சொல்லுகிறார். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். இன்னைக்கு நாம பார்க்கிற காரியம் எல்லாமே அநித்தியம், எதுவுமே நிலைக்காது. எதுவுமே நாம் சம்பாதித்த காரியம், இந்த உலகத்திலே நாம் சேர்த்து வைத்த காரியம் எதுவும் நிலைக்காது, எதுவுமே நிலைக்காது. எல்லாம் இந்த உலகத்திலே அழிந்து போய்விடும். இது அநித்தியமானது. அலெக்சாண்டர் பெரிய மாவீரனாக இருந்தார். பெரிய உலகத்திலே பெரிய யுத்த வீரனாக இருந்தான். அநேக நாடுகளை ஜெயித்தான். பெரிய யுத்த வீரனாக இருந்தான். அவன் வாழ்க்கையில எல்லாம் வெற்றிதான். அவன் கடைசியில அவன் இறந்து போன பிறகு அவன் சொன்ன, என் சவப்பட்டியில 2 பக்கமா ஓட்ட போட்டு என் கைகளை 2 வெளியே விட்டுருங்க, உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று அவன் சொன்னான். நான் வெறுங்கையா இந்த உலகத்திலிருந்து வந்தேன், வெறுங்கையாக போகிறேன். பெரிய ராஜா, பெரிய சக்கரவர்த்தி, அநேக ராஜ்யங்களை ஜெயித்தவன், அவன் சொல்லுகிறான், வெறும் கையாய் வந்தேன், வெறும் கையாகத்தான் போகிறேன். அன்பானவர்களே, இந்த நாம் காணுகிற இந்த உலகம் அநித்தியமானது. ஆனா அந்த அநித்தியமானதுக்காக, நிச்சயம் இல்லாததுக்காக நாம் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம், எவ்வளவு பணத்தை செலவழிக்கிறோம், எவ்வளவு நம்முடைய மனதை அதில் செலவழிக்கிறோம். அதனால்தான் பவுல் சொல்றாரு, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ அதை நோக்கி ஓடுகிற கூட்டம் நாம். மற்ற மக்களை போல, அவர்களை போல, இவர்களை போல, அவர்கள் செய்வதை போல நாம் செய்வதற்காக அழைக்கப்படவில்லை. நீங்களும் நானும் விசுவாசித்து நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் தோமாவினிடத்துல சொன்னார், நீ அவிசுவாசியாயிராதே, விசுவாசியாயிரு. ஏன்னா உன்னை கொண்டு ஒரு திட்டம் எனக்கு இருக்கிறது. உன்னை கொண்டு நான் இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும். உன்னை கொண்டு அநேக கதவுகளை நான் திறக்க வேண்டும். அநேக மனிதருடைய வாழ்க்கையில நான் பிரவேசிப்பதற்கு உன்னை நான் கால்வாயாக உபயோகப்படுத்த போகிறேன். தோமாவே, நீ அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாயிரு. அன்பானவர்களே, 8 நாளைக்கு பின்பு இயேசு அந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் உண்டு, அவசியம் ஏற்பட்டது. தோமா அன்றைக்கு அங்கே இருந்ததுனால அவனுக்காக வந்ததும் அவனிடத்துல பேசுகிறார், நீ வந்து உன் கை விரலை போடு, என் விழாவிலே உன் கையை போடு, நான் தான் உயிர்த்தெழுந்த தேவன், என்னை விசுவாசி. நீ அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாயிரு. அன்பானவர்களே, நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இயேசு தேவன் எதிர்பார்க்கிற, பரலோக எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் என்னவென்றால், அவிசுவாசியாயிராதே, விசுவாசியாயிரு. அவிசுவாசத்திலே வாழாதே, அவிசுவாசத்திலே ஜீவிக்காதே, அவிசுவாசத்திலே நடக்காதே, விசுவாசத்திலே நட. தரிசித்தல்ல, பார்த்தாதான் நம்புவேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைய நேரம் சொல்றது, இயேசு எனக்கு இதை செய்தா நான் நம்புவேன்,
என் வாழ்க்கையில இந்த போராட்டம் நீங்கிடுச்சுன்னா நம்புவேன். இன்னும் சில பேர் ஒரு படி போய் எனக்கு இப்படித்தான் தேவன் செய்தாகணும், நான் நினைச்சபடிதான் தேவன் இந்த காரியத்தை முடிக்கணும், நான் நினைச்ச நேரத்துல முடிக்கணும், எனக்கு நினைச்ச நேரத்துல ஆகணும். ஆனால் விசுவாசம் என்பது அப்படி அல்ல. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடவுங்கள். காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த உபத்திரவம் அப்படித்தான் நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். நம்முடைய போராட்டங்களை நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும். வேதத்துல ஒரு காரியம், ஒரு வார்த்தை இல்லவே இல்லைன்னு நாம் பார்த்தோம். ஒரு சில நாளைக்கு முன்பாக இந்த காரியத்தை கேட்டேன். பிரச்சனை என்ற ஒரு வார்த்தை பைபிள்ல இல்லவே இல்லை. ப்ராப்ளம் என்கிற ஒரு வார்த்தை பைபிள்ல இல்லவே இல்லை. போராட்டம் இருக்குது, உபத்திரவம் இருக்கிறது, சோதனை இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்கிற வார்த்தை வேதத்துல இல்லவே இல்லை. அப்ப தேவன் ஒவ்வொரு நெருக்கடியும் எப்படி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்? அதை ஒரு சவாலாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க வேணா போய் பைபிள்ல தேடி பாருங்க. ப்ராப்ளம் என்கிற ஒரு வார்த்தை, பிரச்சனை என்கிற ஒரு வார்த்தை வேதத்துல இல்லவே இல்லை. அதனால்தான் பவுல் இங்கே சொல்கிறார், நாம் படுகிற இந்த உபத்திரம் இதெல்லாம் அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும். விசுவாசத்துல சொல்லுகிறார், பார்த்து சொல்லல, விசுவாசித்து சொல்கிறார். இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடவுங்கள். அப்ப விசுவாசித்து நடக்கிறதுக்கு நாம் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும்? அப்படி விசுவாசித்து நடக்கும் பொழுது தேவன் எப்படி நடத்துகிறார்? ஒரு சில மக்களுடைய வாழ்க்கையில தேவன் அவர்கள் விசுவாசத்தை கொண்டு எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார், விசுவாசித்ததுனால அவர்களுடைய காரியங்கள் எப்படி நடந்தது என்பதை நம் வேதத்திலே நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அதுல ஒரு சில பேருடைய வாழ்க்கையை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். அங்கே பவுல் ஒரு அருமையான மனிதனை குறித்து இங்கே சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானான். ரொம்ப அருமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும் போது என்னுடைய இருதயத்தை அது உலுக்கியது. 17ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி பாகம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவராயிருக்கிற நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் பிரியமானவர்களே. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். அந்த தேவனுக்கு முன்பாக அவன் நடந்ததுனாலே நம்ம எல்லாருக்கும் விசுவாசத்தில் அவன் தகப்பனானான். 18ஆம் வசனம், தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும், நம்புறதுக்கு எந்த காரியமும் இல்லை, எந்த அடையாளத்தையும் பார்க்கல, எந்த சிக்னலும் அவனுக்கு கிடைக்கல, இது நடக்கும் என்கிற எந்த ஒரு உத்தரவாதமும் அவனுக்கு கொடுக்கப்படல. அன்னைக்கு சொன்ன வார்த்தை,
அது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை என்பதை அதை அப்படியே பற்றி கொண்டான். அதை அப்படியே முழு நிச்சயமாய் நம்பினான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கிட்டத்தட்ட 25 வருடங்கள் 24 வருடங்கள் கழிந்து போய் அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் தேவதூதன் வருகிறான். அடுத்த வருஷம் நாங்க வரும்போது உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அன்பானவர்களே, 24 ஆண்டுகள் ஒரு மனிதன் காத்திருந்தான். நம்புவதற்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை, எந்த ஒரு அறிகுறியும் அவனுக்கு கொடுக்கப்படல, எந்த நம்பிக்கையும் இல்லை, நடக்குமா என்கிற நிச்சயம் இல்லை. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக பற்றி கொண்டான். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பெரிய கேள்வி. ஒவ்வொரு முறையும் தன்னுடைய கண்ணாடியில அவன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வயசாகிட்டே இருக்குதே, 100 வயதாயிருச்சு, என்னுடைய சரீரம் செத்து போயிருக்கிறது. மனைவியை பார்க்கிறான், மனைவிக்கு 90 வயதாயிற்று, அவளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று. அதை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறான். ஆனால் அதை அவன் மனதில் எடுத்துக் கொள்ளல. அதுதான் இங்க வசனம் சொல்லுது. செத்து போனதை, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இது எவ்வளவு சாதாரணமா நம்ம படிச்சிட்டோம். ஆனா அப்படி வாழ்றது எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொரு நாளும் சாராளை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். 24 மணி நேரமும் சாராளோடு இருந்தான். தன் சரீரத்தை பார்த்து கொண்டிருந்தான். அது ஒவ்வொரு நாளும் பலனை இழக்கிறத அவனால உணர முடிஞ்சது. சாராளுடைய கர்ப்பம் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறதை அவனால உணர முடிந்தது. ஆனால் அதை குறித்து எண்ணவில்லை, அதை குறித்து யோசிக்கவில்லை. மாறாக என்ன சொல்கிறார்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, இதுதான் விசுவாசம். தன்னுடைய சூழ்நிலையோ, தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையோ, தனக்கு ஏற்படுகிற இன்னல்களையோ, தனக்கு ஏற்படுகிற நஷ்டங்களையோ பார்க்கவே பார்க்காது விசுவாசம் எப்பொழுதும். அப்படி பார்த்தால் அது விசுவாசம் அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணின பின்பு, தேவனிடத்திலிருந்து நீ வார்த்தை பெற்றுக்கொண்ட பின்பு அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அவருடையது. நம்முடைய கடமை விசுவாசத்திலே நாம் தொடர்ந்து நடக்க வேண்டியது மாத்திரமே. அதைத்தான் இங்கே ஆபிரகாம் செய்தான். தன் சரீரம் செத்து கொண்டிருக்கிறதையும் பாராமல், தன் மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து கொண்டிருக்கிறதையும் அவன் எண்ணாதிருந்தான். அது அவன் மனசுக்குள்ள போல, அவன் எண்ணத்துல கூட அது போகல. அவன் மனசுல இருந்ததெல்லாம் வாக்குத்தத்தம் தான். இப்படி இருந்தா ஏன் விசுவாசத்துல நடக்க முடியுது? ஏன் முடியாது? நிச்சயமா முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் அந்த விசுவாசத்துல நடக்க முடியல? ஏன் தடுமாற்றம் வருகிறது? காரணம் நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணம் வசனத்தின் பேர்ல இல்ல, வாக்குத்தத்தத்தின் பேர்ல அல்ல. சூழ்நிலையை பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், சந்தேகம் வந்துருது, பயம் வருது, அலக்களிப்பு வருகிறது, கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, அவிசுவாசம் வருகிறது. காரணம் சூழ்நிலையை பார்க்கிறதுனாலதான். ஆபிரகாம் அதை ஒரு நாளும் எண்ணல. அவனுடைய பார்வை எல்லாம் வாக்குத்தத்தத்தை பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை மாத்திரமே முழு நிச்சயமாய் நம்பி. இன்னைக்கு நாம விசுவாசத்துல அப்படி நடக்கிறோமா? நம்முடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தால், என் வீட்டுக்கார் குடியில இருந்து மாறுவாரா? என் மனைவி ரட்சிக்கப்படுவதற்கு மனஸ்தாபத்தை பெற்றுக்கொள்வாளா? என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களா? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா? என் பிள்ளைக்கு பிள்ளைகள் பிறக்குமா? குழந்தை பிறக்குமா? நீங்க நிறைய பேருடைய விசுவாசம் தடுமாறுவதற்கு காரணம், டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, பார்க்கும்போது என் வீட்டுக்காரர் குடிய விடுவற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை, என் வீட்டுக்காரர் என்னை முழு நிச்சயமா நேசிப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல.
அதனால தான் இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் அஸ்திபாரம் அசைகிறது, ஆடுகிறது. ஆனால் ஆபிரகாம் ஒரு நாளும் தனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. தன்னுடைய சரீரம் செத்து போனதை கூட அவன் நினைக்கல. சாராளுடைய கர்ப்பம் செத்து போகிறதை கூட அவன் எண்ணாதிருந்தான். அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். அதனால பவுல் சொல்றார், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடவுங்கள். இதை செய்வதற்கு ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இதை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் அவரே. அவரே நமக்கு ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்தவர் அவரே. உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினவர் அவரே. அவர் உங்களை பலப்படுத்தி, உங்களை தேற்றி, உங்களை ஆற்றி, உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர் அவரே. அதனால பவுல் சொல்றார், தரிசித்து நடவாதே, விசுவாசித்து நடவுங்கள். விசுவாசித்து நடவுங்கள். சூழ்நிலைகளை ஒரு நாளும் பார்க்க வேண்டாம். நிலைமைகளை ஒரு நாளும் நாம் பார்ப்போமானால் நாம் சோர்ந்து போவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும், சீக்கிரத்தில் மாறிடும். அப்படித்தான் ஒரு விசுவாசி நினைக்கணும். தன்னுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய போராட்டங்களை, தனக்கு ஏற்படுகிற நெருக்கங்களிலே விசுவாசத்தோடு அதை அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். இந்த காரியத்தினுடைய பின்னணியை அறிவதற்கு மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 12ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத், 11ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாபாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறார் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரர்கள் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். இங்கே நடந்தது என்னவென்றால், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் ஆகாபின் குமாரனாகிய யோராமும் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து மோவாபிற்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறார்கள். அங்க போகிற இடத்துல ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியதா இருந்தது. அவர்கள் கொண்டு சென்ற குதிரைகள், யானைகள் தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப இப்படியே நாம் இருந்தால் நம்முடைய எல்லாம் மரித்து போகுமே என்று இருக்கும்போது, அந்த நேரத்தில் யோசபாத் சொல்கிறார், இங்கே கர்த்தரிடத்துல விசாரிக்கிறதற்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? அப்ப அவனிடத்துல சொல்லப்படுகிறது, இங்க எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அப்ப அவங்க 3 பேரும் அந்த எலிசாவின் தீர்க்கதரிசி இடத்துல போகிறார்கள். 16ஆம் வசனம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அவங்க 3 பேரும் எலிசா தீர்க்கதரிசியிட்ட போய் கேட்ட பிறகு அவன் சொல்லுகிற காரியம், மற்ற காரியங்களை அவன் பார்க்கிறதுக்கு நேரம் இல்ல. 16ஆம் வசனத்தில் அவன் இப்படியாக சொல்லுகிறான், அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீர் நிரப்பப்படும். காற்றை காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். பள்ளத்தாக்குங்கிறது 2 மலைக்கு நடுவே இருக்கிற பாதை. அங்க எப்ப தண்ணீர் வரும்னா, எப்பொழுதெல்லாம் மழை காலம் வருதோ அப்பதான் அந்த நேரத்துல தண்ணி வரும். மற்ற நேரத்துல அந்த பள்ளத்தாக்குல தண்ணி இருக்காது. மழை பெய்யாத காலத்தில் இவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது எலிசா சொல்கிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கிலே தண்ணீர் நிரப்பப்படும். நான் அந்த கேட்டிருப்பேன், எப்படியா, எப்படி இது நடக்கும்? மழை பெய்யாம பள்ளத்தாக்குல தண்ணி எப்படி வரும்? என்னை வாய்க்காலை வெட்ட சொல்றீங்களே, எப்படி, எந்த தைரியத்துல நான் வெட்டுவேன்? எந்த நம்பிக்கையில நான் வெட்டுவேன்? எலிசா சொல்கிறார், தேவன் சொல்லுகிறார், காற்றையும் நீங்க காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க,
ஆனால் உங்களுக்கும் உங்கள் மிருக ஜீவன்களுக்கும் உங்கள் ஆடு மாடுகளுக்கும் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீர் நிரப்பப்படும். நிறைய நேரம் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம சரியா புரிஞ்சிக்காம தான் பயப்படுறோம், அங்கலாய்க்கிறோம், கஷ்டப்படுறோம், சோர்ந்து போகிறோம். அன்பானவர்களே, இந்த காரியம் நீ காற்றையும் காண மாட்டே, மழையும் காண மாட்டே. ஆனா பள்ளத்தாக்கிலே தண்ணீர் நிரப்பப்படுவதற்கு முன்பாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அவளுக்கு செய்ய சொல்லப்பட்ட ஒரு காரியம் உண்டு. என்ன சொல்லப்பட்டது? நீங்கள் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். வாய்க்கால வெட்டணுமா? எங்கிருந்து தண்ணி வரப்போகுது? எப்படி தண்ணி வரப்போகுது? யாருக்காக நான் வாய்க்கால வெட்டணும்? இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு காரியம். புத்தியுள்ள எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு காரியம். மழை பெய்யாத நாட்களிலே பள்ளத்தாக்கிலே தண்ணீர் எப்படி வரும்? அன்பானவர்களே, அதுதான் விசுவாசம். காணப்படாதவைகளை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நம்முடைய தேவன். அவர்கள் வாய்க்காலை வெட்டினார்கள். வாய்க்கால்கள் இந்த இடத்துல வெட்டப்பட்டது. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா புதியும் 18ஆம் வசனம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கொடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினாலே தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. திடீர்னு எங்க வந்துச்சு தண்ணி? ஏதோம் தேசத்திலிருந்து தண்ணீர் வந்து அந்த இடத்தை, அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் நிரம்பிருச்சு. ஏன்? அவர்கள் விசுவாசத்தோடு வாய்க்கால்களை வெட்டினார்கள். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் அப்படி நடந்துருமா? சாத்தியம் இல்லையே, லாஜிக்கா இல்லையே. இன்னைக்கு நமக்கு நிறைய அறிவு வளர்ந்துருச்சு, உலக அறிவு நிறைய வளர்ந்துருச்சு, கேள்வி ஞானம் பெருகிருச்சு. ஆனால் அது எதுவுமே விசுவாசத்துக்கு உதவாது. அன்பானவர்களே, அது எதுவுமே விசுவாசத்துக்கு உதவாது. உலகத்துக்கு வேணா அது உதவும். உலகம் கொடுக்கிறது அறிவு, ஆனால் தேவன் கொடுப்பது ஞானம். தேவன் கொடுப்பது ஞானம். அந்த ஞானத்தை தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் தேவன் சொன்ன வார்த்தையின்படி, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி பள்ளத்தாக்குகளை வெட்டினார்கள், வாய்க்கால்களை வெட்டினார்கள். தண்ணீர் நிரப்பப்பட்டுச்சு. காலமே எந்திரிக்கும் போது அந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, விசுவாசித்து நடக்க வேண்டும் என்றால் நிபந்தனைகளுக்கு நாம் உட்பட வேண்டும். தேவன் சொல்லுகிற நியமங்களுக்கு நாம் உட்பட வேண்டும். தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் தேவனை முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தங்களை முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். அப்பதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அந்த ஏதோமியர் கூட நம்ப முடியாத அளவுக்கு நடந்தது காரியம். அன்பானவர்களே, அதுதான் விசுவாசம். இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல அப்படிப்பட்ட கிரியைகளை தான் எதிர்பார்க்கிறார். வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் வாய்க்கால்களை வெட்டினார்கள். காலமே இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீர் நிரப்பப்பட்டது. இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நம்முடைய தேவன் காணப்படுகிறதை அல்ல, காணப்படாததையே தேடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் விசுவாசம். தரிசித்து நடப்பதல்ல, பார்த்து நம்புறது விசுவாசம் அல்ல.
விசுவாசித்து நடப்பதுதான் விசுவாசம். நம்பப்படாதவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அன்பானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இது நீங்க பிராக்டிக்கலா ஒவ்வொரு நாளும் நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்கள் சாமான்யமான மனிதனிடத்துல தேவன் செய்ய முடியும். தேவன் செய்ய முடியும். இன்றைக்கும் அது சாத்தியம். ஏதோ நடக்காத காரியங்களை வேதத்தில் எழுதப்படவே இல்லை. நாம் செய்ய முடியாத காரியத்தை தேவன் நமக்கு செய்ய ஒருபோதும் சொல்ல மாட்டார். விசுவாசிப்பது உனக்கு ஆகுமானால் தேவனாலே எல்லாம் ஆகும். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் வரும் பொழுது காற்று இல்லைனாலும் பரவாயில்ல, மழை இல்லைனாலும் பரவாயில்ல, என் தேவன் பள்ளத்தாக்கு எங்கிலும் தண்ணீரை நிரப்புவார். என் சூழ்நிலையை பார்க்கும் போது என் பிரச்சனை எப்ப தீருமோன்னு எனக்கு தெரியல, எப்ப மாறுவோன்னு எனக்கு புரியல. என் வாழ்க்கையிலும் நல்ல நாட்கள் வருமா, என் வறுமை தீருமா, என் கடன் தீருமா, என் வியாதி தீருமா, என் பிரச்சனை தீருமான்னு தெரியல. ஒருவேளை நீங்க இந்த நிலையில இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பீர்களானால் விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். முழு நிச்சயமாய் நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு கற்றுக்கொள்ளுங்கள். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் எவ்வளவு மோசமாக போனாலும் விசுவாசத்தோடு வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்ளுங்கள். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும். செத்து போன கர்ப்பங்கள் உயிர் பெறும். இது தேவ வசனம், அது மாறாது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னும் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். யோசுவா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் அங்கே நடக்கும். யோசுவா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இங்கே இஸ்ரேல் மக்கள் யோர்தான் நதியை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கானான் தேசத்துக்கு செல்லும்படியாக அந்த யோர்தான் தேசத்தை கடக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல தேவன் அவர்களோடு பேசுகிறார். சில கட்டளைகளை கொடுக்கிறார், சில நிபந்தனைகளை சொல்லுகிறார், செய்ய வேண்டிய சில காரியங்களை சொல்லுகிறார். அதை செய்யும்படியாக யோசுவாவும் அவரோடு இருந்த மக்களும் கவனமாக இருந்தார்கள். 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் நதி தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். சம்பவிப்பது என்னவென்றால், கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில், ஆசாருடைய உள்ளங்கால்கள் அந்த யோர்தான் நதியிலே அந்த தண்ணீர் மேலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து வருகிற தண்ணீர் குவியலாக நிற்கும். இது பிசிக்ஸ்க்கு எதிரானது. மேலிருந்து உலக தண்ணி எப்படி நிற்கும்? ஒரு அணை கட்டப்படாம எதுவும் நிக்காது. உலகத்தில் இருக்கும் போது, உலகத்திலே இருக்கிற மனிதன் இதை படிக்கும் போது எப்படியா மேலிருந்து வர தண்ணி நிற்கும்? இது சயின்ஸுக்கு விரோதமானது. இது நடைமுறையில சாத்தியம் இல்லை. ஆமா, விசுவாசத்து நடக்கும் பொழுது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது, முடியாதது,
அப்படி என்று தள்ளப்பட்ட காரியங்கள் எல்லாம் அசாதாரணமாக நடக்கும். மேலே இருந்து வருகிற தண்ணீர் குவியலாக நிற்கும். எப்போ? ஆசாரனுடைய உள்ளங்கால்கள் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில். அப்ப அந்த ஆசாரியன் விசுவாசத்தோடு உள்ளங்கால்களை அங்கு வைக்கணும். விசுவாசத்தோடு கால்களை எடுத்து வைக்க சொல்லுகிறார். நான் காலை வச்சு தண்ணி நிக்கலன்னா நான் அடிச்சுட்டு போயிருவேன். என் உயிருக்கு ரிஸ்க், ஆபத்து. விசுவாசத்துல சில நேரத்துல நாம ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும். ரிஸ்க் எடுக்க வேண்டிய காரியங்கள் வரும். வாழ்வா சாவா என்கிற சூழ்நிலைகள் வரும். மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சு. வாழ்க்கையில வந்தது. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில வந்தது. பெரிய ஒரு ரிஸ்க் அவங்க எடுக்க வேண்டியதா இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில தேவன் அவர்களோட வந்து நின்னார். இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆசாருடைய உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே. அன்பானவர்களே, அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். அவனுடைய கால்கள், உள்ளங்கால்கள் தண்ணீரிலே பட்டவுடனே மேலே இருந்து வருகிற தண்ணீர் குவியலாக நிற்கும். நின்றது அப்படியே. அவர்கள் எல்லாம் கட்டாந்தரையில நடந்து போவதை போல அந்த யோர்தானை கடந்து போனார்கள். பிரவாகித்து ஓடுகிற பெரிய நதி யோர்தான் நதி. பெரிய நதி, பிரவாகித்து ஓடுகிற பெரிய நதி குவியலாக நின்றது. காரணம் என்னவென்றால் விசுவாசத்தோடு அடியெடுத்து வைத்ததுனாலே, தேவன் சொன்னதுனாலே. நீங்கள் விசுவாசத்தோடு நடக்கும் பொழுது உங்களுக்காக தேவன் சரித்திரங்களை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், மனிதர்களை மாற்றுவார், அதிகாரங்களை தள்ளிவிடுவார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சூழ்நிலையில நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் எப்படி விசுவாசத்துல நடக்கிறோம்? அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் காற்று அடித்தது. பெரிய பிரச்சனை எனக்கு வந்தது. நீங்க முடியாத ஒரு போராட்டம் என்னோட வாழ்க்கையில வந்து கொண்டே இருந்தது. திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகள் என்னோட வாழ்க்கையில எழுப்பிக் கொண்டே இருந்தது. நானும் நியாயம் கேட்கிறேன்னு நிறைய இடத்துல, நிறைய நேரத்துல அந்த பிரச்சனையை நான் கையாண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று பார்த்தேன். நடந்தது தோல்வி, நடந்தது அவமானம், நிந்தைகள் எல்லாம் வந்துச்சு, ஏமாற்றங்கள் வந்துச்சு. அப்ப ஒரு நேரத்துல ஆண்டவர் என்னோடு பேசினார். அவருடைய வார்த்தை எனக்கு அனுப்பினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமிர்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், இங்க வசனம் சொல்லப்படுகிறது, அமிர்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். அந்த போராட்டத்தில் நான் இருக்கும் பொழுது மிகவும் நான் வேதனை அடைந்தவனாக ஒரு நாள் தேவன சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தெளிவாக எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. தெளிவாக தேவன் என்னோடு பேசினார். In quietness and confidence shall be your strength. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அமர்க்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். நீ அமைதியாயிரு, நீ நம்பிக்கையோடு இரு. பிரச்சனையை நீ கையில எடுக்காத.
நான் இருக்கிறேன். தேவன் என்னோடு பேசினார். அன்பானவர்களே, இந்த வசனத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் கீழ்ப்படிந்த பிறகு சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தது. சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தது. தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அது வரைக்கும் நான் செய்யறேன், நான் பாத்துக்கிறேன், நான் பண்றேன், எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, அப்படித்தான் நான் செய்து கொண்டிருந்தேன். என்னால முடியும், என்னால கையாள முடியும். அன்பானவர்களே, தேவன் இந்த வார்த்தை சொன்ன பிறகு நான் அமைதியாய் நம்பிக்கையோட காத்திருந்தேன். தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். சூழ்நிலைகளை மாற்றினார். எல்லா காரியத்தையும் தேவன் சமாதானமாய் முடித்தார். அன்பானவர்களே, சில நேரத்துல நமக்கு ஏன் இது நடக்குது, எதனால நடக்குது, அந்த காரியம் நடந்த பிறகு நிறைய அவமானங்கள், நிறைய நிந்தைகள், பொய்யான குற்றச்சாட்டுகள், எது வந்தாலும் கவலை இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டார். அதுதான் உன் பலன். நீ அமைதியா இருக்கிறது தான் உன் பலன். நீ நம்பிக்கை எடுக்கிறதா பலன். அவ்வளவுதான். என் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம், என் இருதயத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டதை நான் பார்த்தேன். தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம்முடைய பலன். இன்னைக்கு நாம இந்த அமர்ந்திருக்கிற காரியம், நம்பிக்கையோடு இருக்கிற காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் அது ரொம்ப முக்கியமானது. விசுவாச வாழ்க்கையில் அது மிக முக்கியமான காரியம். நான் ஏதோ கட்டுக்கதை சொல்றேன், என்னோட வாழ்க்கையில நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உன் பலன். அந்த காரியம், அந்த தேவ வசனத்துக்கு நான் கீழ்ப்படித்த போது பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்ற ஆரம்பித்தார். சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பித்தார். தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு நிறைய நேரம் நாம பிரச்சனை கையெடுத்துட்டு தேவன் கிரியை செய்வதற்கு நாம் வழியை விடுகிறது இல்லை. நாம் கையில் எடுத்த பிறகு தேவன் அதில் தலையிட மாட்டார். நாம் பேசின பிறகு அங்கே தேவன் பேச மாட்டார். நாம் முற்படும் பொழுது தேவன் அங்கே சும்மா இருப்பார். சும்மா இருக்க வேண்டியது நாம். அதனால்தான் மோசேக்கு சொன்னார், ஸ்டாண்ட் ஸ்டில், நீ சும்மா இருப்பீர்கள். கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் சும்மா இருந்து கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நாம் விசுவாசத்தில் நடக்க வேண்டும் என்றால் அதைத்தான் செய்யணும். 46ஆம் சங்கீதம், அந்த வசனத்தை நாம் படித்து முடித்து விடலாம். கடைசியாக சங்கீதம் 46 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் இன்றைக்கும் சிங்காசனத்தில் தான் விட்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவரிடத்துல எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி சிறந்தவராக, ஜெயம் சிறந்தவராக, மேற்கொண்டவராக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த வெற்றி, அந்த ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்றால் அவருடைய வாக்குத்தத்தங்களை முழு நிச்சயமாய் நம்பி நாம் தரிசித்து நடவாமல், சூழ்நிலைகளை பார்த்து, மனிதர்களை பார்த்து, நமக்கு ஏற்படுகிற நெருக்கங்களை பார்த்து, நமக்கு தொந்தரவு கொடுக்கிற மனிதர்களை பார்த்தல்ல, வாக்குத்தத்தங்களை நம்பி நடப்போம். வாக்குத்தத்தங்களை நம்பி நடப்போம். தேவன் கிரியை செய்வார். தேவன் அற்புதமாக கிரியை செய்வார். வனாந்திரத்தில் வழியை உண்டாக்க அவருக்கு தெரியும். இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நம்முடைய தேவனுக்கு எல்லாம் சாத்தியம். அதனால்தான் பவுல் சொல்றார், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நட. இதை செய்வதற்கு ஆயத்தப்படுத்துகிறவர் அவரே. அவரை சார்ந்து கொள்வோம், அவரை நம்புவோம். நம்ம வாழ்க்கையில எந்த நிலையிலும் அவரை பற்றிக் கொள்வோம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும்,
நிலைமைகள் எப்படி இருந்தாலும், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படி இருந்தாலும், தேவ வசனத்தை நம்புவோம். வாக்குத்தத்தை கொடுத்தவர் அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். மாறுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அமர்ந்திருந்து அவரை நாம் அறிந்து கொள்வோம். அமர்க்கையோடு நம்பிக்கையோடு தேவனிடத்துல காத்திருப்போம். தரிசித்தல்ல, விசுவாசித்து நடப்போம். தேவன் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உங்க வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா, இந்த சூழ்நிலைகள்லாம் மாறுமா, நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அப்படி நடக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியலையே, எந்த அடையாளமும் தெரியலையே, எந்த அறிகுறியும் தெரியலையே. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஒருவேளை. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேவாதி தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். சூழ்நிலைகளை அல்ல, மனிதர்களை நாம் பார்க்க வேண்டாம். வாக்கு கொடுத்த அந்த தேவனை மாத்திரம் பார்ப்போம். அதை கற்றுக்கொள்வோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனால் பள்ளத்தாக்கிலே தண்ணீர் நிரப்பப்படும். தேவன் சொன்ன காரியத்தை நாம் செய்து கொண்டிருப்போம். வாய்க்கால வெற்றியா வெட்டி கொண்டிரு. நம்பி நட என்று சொன்னார், நம்பி நட. விசுவாசத்திலே காத்திருப்போம். உள்ளங்கால் தண்ணீர்ல படணும், படும்படியாக நடப்போம். அற்புதம் தன்னால நடக்கும். தேவனுக்கு கீழ்ப்படிவோம். அமெரிக்கையோடு நம்பிக்கையோடு இரு. அதுவே உன் பலன். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய காரியங்களை அவரே செய்வதை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. இந்த காரியம் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. அவிசுவாசிகளுக்கு புரியாது. தேவனை அறியாத மக்களுக்கு புரியாது. ஆனால் உன்னிடத்துல தேவன் சொல்லிருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நீ நான் முழு நிச்சயத்தோடு நம்புவோமானால் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை தாரும். பார்த்து நம்புறது நம்பிக்கை அல்ல, பார்க்காமல் நம்புகிறவர்களே பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார். அன்பானவர்களே, நாம் விசுவாசித்து நடப்போம். உள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில கூட நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தாரும். உம்முடைய ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. உம்முடைய வாக்குத்தத்தங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை முழு நிச்சயமாய் நம்புகிறதற்கு உதவி செய்யுங்க. ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்து கொண்டிருக்கிறதையும் தன்னுடைய மனைவியுடைய கர்ப்பம் செத்து கொண்டிருக்கிறதையும் எண்ணாமல் இருந்தான். ஆண்டவரே, இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை எங்களுக்கு தாரும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் என் தேவன் செய்வார். என் தேவன் வாக்கு மாறாதவர். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர். அவர் அப்படியே செய்ய வல்லவர். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நம் முழு நிச்சயத்தோடு விசுவாசித்து நடப்போம். அப்படி நடப்பது தேவன் விரும்புகிறார். நம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து கேட்போம். ஆண்டவரே, இந்த மக்களோடு நீர் இடைப்படும். வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொள்ளவும், அதில் நாங்கள் உறுதியாய் நடக்கவும், தரிசித்தல்ல விசுவாசித்து நடப்பதற்கு நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, நிறைய நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறதுனாலே சோர்ந்து போகிறோம், மனிதர்களை பார்க்கிறதுனாலே வேதனை அடைகிறோம். ஆனால் விசுவாசத்துல நடக்கும் பொழுதோ உம்முடைய தேவ சமாதானம், உம்முடைய பலன், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே என்னுடைய பலன். அந்த பலனை ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொருத்தரும், கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாள்ல நீர் தாரும். என் சூழ்நிலைகள் மாறாதா, என் நிலைமைகள் மாறாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் இந்த நாளில் நீர் கண்ணோக்கி பாரும். இந்த விசுவாசத்தை பலப்படுத்தும். ஆண்டவரே,
தரிசனத்தல்ல, நான் விசுவாசத்தை நடப்பேன் என்கிற ஒரு உறுதியான தீர்மானத்தை ஒவ்வொருவரும் இன்று எடுக்கும்படியாக கிருபை செய்யும். ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக.